பட்டிமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பொன்னேரியில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவில் பற்றி பார்ப்போம். நமச்சிவாய நம சொல்வர்களுக்கு ஒரு காலம் அபாயமில்லை. சிவாய நம சொல்வர்களுக்கு ஒரு காலம் அபாயமில்லை. பொன்னேரி அகத்தீஸ்வரர் கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ளது. இது ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் பழவேற்காடு பொன்னேரி சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள சிவனை அகத்தியர் வணங்கியதன் காரணமாக மூலவர் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்மன் ஆனந்தவல்லி அம்மன். கோயில் பிரகாரத்தில் பழமையான புற்று ஒன்று காணப்படுகிறது. இங்கு அகத்திய தீர்த்த குளம் உள்ளது. இக்கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலை உடையது. தைப்பூசத்தில் இங்கு தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. இந்த கோவில் 2500 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான சிவன் கோவில். இந்த இடத்தில் பண்டையர் பெயர் கும்பமுனி மங்கலம். ஒரு காலத்தில் காவிரி நதி முழுவதையும் தனது புனித பானையில் கமண்டலம் சேகரித்து ஆற்றின் சக்தியை குறைத்ததால் அகத்திய முனிவர் கும்பமுனி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் தென்பகுதியில் பயணம் செய்த போது அகத்திய முனிவர் இந்த இடத்தில் பல வருடங்களாக தங்கியிருந்தார். இந்த பக்கமாக செல்லும் போது கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு இந்த கோயிலை கண்டுபிடித்து இங்கு தங்கி தனது வழியிலிருந்து விடுபட வழிபட்டார். அவரது பிரார்த்தனைகளில் மகிழ்ந்த இறைவன் அவருக்கு தோன்றி அவரது வழிகளிலிருந்து விடுபட்டார். அகத்தியர் இங்கு இறைவனை வழிபட்டதால் கடவுள் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அகத்தியர் சுமார் 108 சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டதாகவும் 108வது சிவலிங்கம் பொன்னேரி அருகிலுள்ள சின்னக்காவனத்தில் 108ஈஸ்வரர் என்று கூறப்படுகிறது. அகத்தீஸ்வரர் இங்கு தூங்கும் யானையின் பின்புற வடிவத்தில் உள்ளது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பல கோயில்களில் இந்த வகை கட்டிடக்கலை காணப்படுகிறது. இந்த கோவிலுக்கு சென்று இந்த அற்புத அகத்தீஸ்வரை தரிசித்து வளம் பெறுங்கள். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே.